அதிலிருந்து மீட்கப்பட வேண்டும். நீங்க பாவம் செய்யாது இருக்கின்ற போது என் பிள்ளைகளா இருக்கிறீங்க. அப்படி தவிர பாவம் செய்தாலும் பாவத்திலிருந்து நீ மறந்து திரும்பி மன்னிப்பு பெற்று என்னிடத்தில் வருகின்ற ஒவ்வொரு வருஷாதன வழியாக நீ மீண்டும் என்னுடைய பிள்ளைகளாக இருக்க. என் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். திருவிழாக்கள் கொண்டாடுகின்றோம், பேர் எடுக்கின்றோம், எல்லாம் நல்லதுதான். ஆனால் அது எதை குறிக்கின்றது? நம் உள்ளத்திலே என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்? இவைகளே அது கொண்டு வரவில்லை என்றால் அது பயனளிக்காது. மனதிலே மாற்றம் இருக்க வேண்டும். ஒரே குடிவாதம், ஒரே எதிர்ப்புகள், வன்முறையில் இறங்குவது, கண்டபடி பேசுவது, அல்லது நிறைய தண்ணி போட்டு எதுவும் செய்யலாம்னு நினைக்கிறது. இப்படிப்பட்ட வழிகளுக்கு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாவிட்டால் நீங்கள் அழிவீர்கள் என்று இயேசு கூறியிருக்கின்றார். மனம் திரும்ப வேண்டும். நாமெல்லாம் மரியாதையின் பிள்ளைகள் என்றால் இந்த வழியில் தான் போகக்கூடாது. வன்முறையில ஒருத்தர் வன்முறையாக பேசி கண்டித்து அவரை அடக்கி ஆள்வது அநியாயமாக, அல்லது கோபப்பட்டு வந்துன்னா தண்ணி போட்டு வந்து பேசுறது, கண்டபடி பேசுறது, சண்டைகள், குரோதங்கள், இதையெல்லாம் கிறிஸ்துவ வாழ்வுக்கு ஒன்றுபட்டது அல்ல. இதிலிருந்து வெளிவர வேண்டும். ஒவ்வொருவரும் பாவிகள் மணந்திருக்க வேண்டும். முழுவதும் அதைத்தான் கேட்டுக்கொண்டான். பாவிகள் மணந்திருப்பது நீ வேண்டிய நம்மளோட பிள்ளைகளே, நீங்க நல்ல புதுநன்மை வாங்க போறீங்க. பாவிகள் மணந்திருக்கணும் நீங்க வேண்டுவீங்களா? வேண்டியிருக்கீங்களா? அது வரைக்கும் வேண்டியிருக்கீங்களா? இல்ல. நீங்க லூதனே உங்களை பார்த்து அன்னைக்கு கருணத்தை அவரை பார்த்து அதுதான் கேட்டுக்கொண்டான். உங்களை பார்த்து அதான் கொண்டு விட்டான். இன்னைக்கு கொஞ்சம் உருக்கமா நீ ஜெபிக்கணும். எங்க ஊர்ல இருக்கிற பாவிகள் எல்லாம் மணந்திருக்கணும். பழைய பாவ வழியிலிருந்து வெளியே வரணும். பாவ பழக்கங்களிலிருந்து வெளியே வரணும். அவங்க எப்பொழுதுமே ஈடுபட்டு இருக்கின்ற இந்த பாவ வழிகள் அவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடாது. அவங்க அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று அந்த அண்ணாலை மரியாதை கேட்க அந்த அருளை இந்த ஊருக்கு கொண்டு வரணும். பேசின அன்புக்குரியவர்களே, இந்த அம்மையின் திருவிழாவை கொண்டாடும் என்று இதைத்தான் உங்களுக்கு நற்செய்தியாக அவள் கொடுக்கின்றார். பாவிகள் மனந்திருக்க தவறான வழியில் போகிறவர்கள் தவறான வழியிலிருந்து வெளியே வரட்டும். தவறான வழியில் எப்பொழுதுமே போய்கொண்டிருந்து எங்கள் வாழ்க்கையில நாங்கள் தவறு செய்திருந்தாலும் அதுதான் இந்த பெருமை என்று சொல்லிக் கொள்வது. சாத்தானின் பிள்ளைகளாக இருப்பது என்ன பெருமை? பாவிக்கு அடிமையாக இருக்கின்றப்போ, பாவத்தின் பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்போ நீ ஒரு சாத்தானின் பிள்ளை, நீ கடவுளுடைய பிள்ளை அல்ல. உன்னை மீட்பதற்காக இயேசு உயிரை கொடுத்து உன்னை மீட்டார். உனது மீட்பு எனக்கு தேவையில்லை என்று நீ ஒதுங்கி நிற்கின்றார். எவ்வளவு நேரம் ஒதுங்கி நிற்க முடியும்? எவ்வளவு நேரம் நீ கடவுளை எதிர்க்க முடியும்? யோசித்து பார். இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவர் நடையை வந்து, ஆண்டவரை நான் தவறு செய்த என் பிள்ளை என்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ளும் உதாரணங்கள் வந்து வரும். அதுதான் நம்ம திருவிழாவை செய்கின்ற ஒரு பெரிய காரியம். நாம் மனம் திரும்பி ஆண்டவர்களுக்கு மீண்டும் வருகின்ற பொழுது இந்த திருவிழா நிறைவு வருகின்றது. அதனால் இந்த ஊர்ல நல்ல மாற்றங்கள் வருகின்றதால் இந்த திருவிழா நிறைவு வருகின்றது. 50 ஆண்டு விழாக்கள் எல்லாம் கொண்டாடுறதுலாம் அதுதான் நிறைவு இருக்கின்றது. வேற எதுவும் நிறைவில்லை. இதுல பணம் செலவழிக்கிறதோ பெரிய சுற்றுலார் வருதையோ அதுல நிறைவில்லை. உங்க வாழ்க்கை மாறுகின்ற பொழுது அதுதான் இந்த ஊரின் நிறைவு, இந்த திருவிழாவின் நிறைவு. அதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த மரியாதை வேண்டுதலை நம் வாழ்வில் செயல்படுத்த இந்த திருப்பலி ஆண்டவரை மாற்றம் கொண்டாடும். ஆண்டவர் கண்ணையை நமக்கு கொடுத்து அந்த உறுதிப்படுத்தி நம் பாவத்திலே நம் ஆண்டவருடைய அருட்செயல் ஆற்றலோடு பணிபுரிகின்றது. நம்முடைய அந்த பௌரடிகளாருக்கு அந்த காட்சியில் அவர் என்ன சொல்றார்? தன்னுடைய அந்த ஒரு உள் போன்ற ஒரு சோதனை கொடுக்கின்றார். அந்த வழியை எடுக்கிறேன் சொன்ன போது என் அருள் உனக்கு போதுமானது, என் அருள் உன்னுடைய பலவீனத்தை விட ஆற்றல் அளிக்கிறது, என் அருளின் மீது நீ நம்பிக்கை கொண்டு நீ செயல்படும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் அருள் உங்கள் வாழ்விலே உங்கள் பாவத்தின் மத்தியில் செயல்படுகின்றது. ஆண்டவருடைய அருள் அதை விட ஆற்றல் உள்ளது. உங்கள் தீய பழக்கங்களை அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஆற்றல் கொடுக்கக்கூடியது. அந்த ஆற்றலோடு நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவர்களுக்கு வந்து ஆண்டவரின் ஆற்றல் என் வாழ்விலே இருக்கின்றது என்று ஆண்டவருக்கு சாட்சி கூறும் அளவிலே நீங்கள்
ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற, அன்னையின் பிள்ளைகளாக மாற இந்த திருவிழா அழைக்கின்றது, இந்த திருப்பலி அழைக்கின்றது. இந்த உள்ளத்தோடு இந்த திருப்பலி பங்கெடுத்து ஆண்டவருடைய ஆசிரியை மனம் திரும்புவதோடு பெற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஆமென். உயிரே உயிரே இறைவா, என் வாழ்வில் இது ஒரு பொன்னாள்.
எம் அகமதில் நீ வரும் பெருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழந்து மன்னவா உனக்காய் எம்மையை கொடுத்து உன் இறைவார்த்தை எம் வாழ்வை மாற்றிட உடைய நூதனை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறப்பாக நம் பாவ வழியிலிருந்து மனம் திரும்பி வாழவும் சிறப்பாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தாய், உங்களை கெஞ்சி மன்றாடும் மக்களுக்கு செவிசாய்த்தவர்களும் இவ்வாறு ஏறுவதுதான் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்களை சிறப்பாக நாங்கள் மனம் திரும்பி வரக்கூடிய அந்த வரத்தை உங்கள் வல்லன்மையால் மிக விரைவாக பெற்றுக்கொள்ளுமாக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். சொந்தம் நாடும்